வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ப்ரோ வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான். ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். அது போட்டப்போ நிறைய பேர் அது பற்றின புரிதல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. டீசல் பேன் இன் டெல்லி. பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே இதுதான் பெட்ரோல் அண்ட் டீசல் வாகனங்களோட அழிவின் துவக்கமா அப்படின்றது தான் இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். இதில் என்னெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் அந்த டீசல் பெட்ரோல் பேன் பற்றின ஒரு டீட்டெயில்ஸுங்க. அதுக்கப்புறம் நாம் இப்போ கரண்ட்டில் வச்சுருக்க BS6 டீசல் கார் எனக்கு வேலிடிட்டி இருக்குது, ஆர்சிஎல் வேலிடிட்டி இருக்குது. வாட் இஃப் இப்போ கவர்மெண்ட் ஒரு பேனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி வேலிடேஷன் இருக்குல்ல, அப்போ நான் அந்த காரை ஓட்டலாமா வேண்டாமா, இல்லை அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்றதையும், அப்புறம் இந்த டீசல் அப்படி க்ரூட் ஆயிலிருந்து தான் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுக்கிறாங்க, கரெக்ட் இல்லைங்களா? அப்போ அந்த டீசல் அப்படின்ற விஷயத்தையே தூக்கிட்டா, அப்போ அந்த க்ரூட் ஆயிலில் அந்த டீசல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மீதம் இருக்கும் இல்லைங்க, அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வேஸ்டேஜாக போயிடுமா? ஐ மீன் பெட்ரோல் ஒரு 50% எடுக்கணும் வைங்க, டீசல் ஒரு 50% எடுக்கணும் வைங்க. அப்போ அந்த டீசலையே எராடிகேட் பண்ணோம்னா ஒரு 50% வேஸ்ட் ஆகுது இல்லை? அது முழுக்க பெட்ரோலுக்காக எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை மற்ற என்ன பண்ண போகிறாங்க? அப்புறம் கமர்ஷியல் பஸ் ஓடுது, ட்ரக்கு இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? பெட்ரோல் அண்ட் டீசல் பேன் அப்படின்றது எந்த விதத்தில் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, அந்த ரோட் மேப்லேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக பேசலாம். நீங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் டீசல் கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சிட்டிஸில் இந்த பெட்ரோல் டீசல் பேன் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. கொஞ்சம் முன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இது புதுசாக வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய கார்கள் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா டேட்டாஸுமே நாங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜூலை 1, 2025 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோ, 10 வருஷம் பழமையான டீசல் காருக்கு, 15 வருஷம் பழமையான பெட்ரோல் காருக்கு நீங்கள் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் போனீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ண முடியாது, டீசல் ஃபில் பண்ண முடியாது. இது ஆல் ஓவர் இந்தியா டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டெல்லி ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து மெட்ரோ ரீஜன்ஸ் வராங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ப்ரியர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 2023 2025 நாங்கள் இதை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் ப்ரிகாஷனாக அந்த புதுசாக எடுக்கிறவங்க, செகண்ட்ஸில் எடுக்கிறவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வச்சிருக்கிறவங்களோட நிலைமைனா என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்னொன்று இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது மெட்ரோ ரீஜன்ஸ்லாம் ஃபஸ்ட் இதை கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி மெட்ரோ ரீஜன்ஸ்லாம் கொண்டு வந்துடலாம்னு பிளான்ஸில் இருக்குது அடுத்தடுத்து. ஸோ நம்ம டெல்லியில் நடக்கிறத மட்டும் வச்சு நம்ம அதை ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அடுத்து பைப் லைனில் இருக்கிறனால நான் புதுசாக ஒரு 15 லட்சம் 20 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்குறேன்னா அது நாளைக்கு எனக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாதுல்ல. கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் போடலை. நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான். எனக்கு இப்போ சென்னையில் 2030 நீங்கள் டீசல் ஓட்ட முடியாதுப்பா அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை போடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சொன்னால் வாகனத்தோட சேல்ஸ் பாதிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்போ காமன்னா கஸ்டமர் அந்த வண்டி எடுக்கிற ஒரு காமன் மேன் தான் பாதிக்கப்படுறாங்க இங்க. சரி, பெட்ரோல் டீசலை நான் ஃபில் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிப்பாங்க என் வண்டி 10 வருஷம் பழமையா 15 வருஷம் பழமையா? இந்த ஒரு கேள்வி வருது இல்லைங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டட் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சொல்லி ஒரு சிஸ்டம்ஸை எனேபிள் பண்ணுறாங்க. உங்கள் வண்டி உள்ளே வரும்போதே நம்பர் பிளேட் ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆகி இப்போ உங்கள் வண்டி பழமையான வண்டி, ஒரு 10 வருஷம் பழமையான வண்டி, இல்லை 15 வருஷம் பழமையான ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அங்கே ஃபியூல் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் போயிடும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே. நீங்கள் அடிக்கிறாங்களா இல்லையா அந்த வண்டியை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உடனே சீஸ் பண்ணி ஸ்கிராப்பேஜுக்கு தள்ளப்படும். அலோடே கிடையாது. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இதை 200+ டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டெல்லியில் மட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஓகே. இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ கவர்மெண்ட் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இதில் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த பெட்ரோல் அண்ட் டீசலோட எவேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் ஆகுது சொல்லலாம். அது எப்படிப்பா அழியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுதான் அதோட துவக்கம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ங்கிறது எவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்றத பொறுத்தா இருக்குது. அடுத்து இது எல்லாமே இந்த வாகன் டேட்டா பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த ENPR சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஸோ இது இனிஷியலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் இதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. போயிட்டுருக்கு. டெல்லியில் மட்டும் இந்த மாதிரி 62 லட்சம் வெஹிக்கிள் எண்ட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. 62 லட்சம் வாகனத்தை EOL அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. 41 லட்சம் 2 வீலர்ஸ் இதனால் பாதிக்கப்படுது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் நீங்கள் எமிஷன் நார்ம்ஸ் படி நல்லதாக போகிறீங்க, ஒரு விதத்தில் இது பூமிக்கு நல்லதுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்த 62 லட்சம் 40 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட கன்சியூமர்ஸோட நிலைமை என்ன டெல்லியில் மட்டும்?
இது எனக்கு இப்போ இது எனக்கு எப்படி பார்க்க தோணுதுன்னா, இப்போ இது வந்து இப்போ 62 லட்சம் பேர் இன்னொரு கார் வாங்கி ஆகணும். கார் மார்க்கெட்டுக்கு அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது அதுக்கெல்லாம் சேர்ந்து பண்ற ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆங்கிள் ஒரு பக்கம் பெர்ஸ்பெக்டிவ்ல அதுவுமே நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து புது காரை வாங்க இல்லை புது வாகனத்தை வாங்க இல்லை புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ண பிடிச்சி தள்ளுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்ம ஒரு இதில் சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து என்னென்ன செட்டிங்ஸ்னு கேட்டிங்கன்னா, நொய்டா காசியாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2025 இதே சேம் ஃபியூவல் பேன் ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. மும்பை, புனே, சென்னை, ஹைதராபாத் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லை, சென்னை வந்துருச்சு. ஓகேங்களா. 2027 ஆல் சிட்டிஸ் வித் 1 மில்லியன் ப்ளஸ் பாப்புலேஷன் மே பேன் டீசல் 4 வீலர்ஸ். 2027 இது வந்து இடேக்கோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து சீரியஸாக இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டேட்டாஸ் வச்சு தான் நம்ம சொல்லிருக்கோம். அப்புறம் நோ நியூ டீசல் பஸ்ஸஸ் அலௌடு. 2024 அப்புறம் புதிதாக நோ நியூ டீசல் பஸ்ஸஸ் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாதி பஸ் ஈவிக்கு போயிடுச்சு, பாதி சிஎன்ஜி, எல்என்ஜி எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஹெவி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அந்த கமர்ஷியல் வாகனங்களுக்கு எல்என்ஜி கொண்டு வராங்க. ஸோ அப்படின்றப்போ எவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்போ வந்து நம்ம பிடிவாதமாக ஒன்றும் ஆகாது அப்படின்ற லத்தாச்சிக்காக நம்ம இருந்துட முடியாது, இனி நம்ம பணத்தை வீண் பண்ணிட முடியாது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆனால் இதை வந்து ஒரு ரோட் மேப் போட்டு என் கவர்மெண்ட் சொல்லலை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒரு ரோட் மேப் கொடுங்க, 2027 நான் இதை பண்ண போகிறேன், 2030 இதை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுப்பேனே. இப்போ நான் ஒரு 30 லட்ச ரூபா போட்டு வாங்குற டீசல் காரை நீங்கள் 2027, 2030 நீங்கள் என்னோட காரை பேன் பண்ண வேண்டாம், நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணி BS6 ஸ்டேஜ் 2 வண்டி அலோவ் பண்ணுங்கள். பட் வாட் இஃப் பேன் வந்துருச்சுன்னா என் வண்டி நான் விற்க முடியுமா? அதுதான் சொல்கிறேன். அதாவது இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து இந்த வண்டியில் இது அதிகமாக இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அந்த வண்டி பேன் பண்ணுங்க. பொதுவாக எல்லா வண்டியும் பேன் பண்ணால் என்ன காரணம்? ஒருத்தன் வந்து நல்லா இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணி போக கம்மி வர அளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பான். அவன் வண்டியும் வந்து நான் வந்து ஸ்கிராப் பண்ணுவேன், மெயின்டைனே பண்ணாமல் ஓட்டிட்டு இருக்கிற ஒருத்தனோட வண்டி நான் ஸ்கிராப் பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது என்ன லாஜிக் அப்படின்றது புரியல. அப்புறம் இந்த எல்லாருமே கேட்குற கேள்வி, ஏன் டீசல் கார் BS6 எனக்கு வேலிடிட்டி 2030 வரைக்கும் இருக்குது, 2027 ஒரு டீசல் பேன் வருது, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாத்து மனத்துலையும் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற நாம்ஸ் படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 15 வருஷம் பழமையான பெட்ரோலு, 10 வருஷம் பழமையான டீசல், இதில் வந்து வரப்போ பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கவர்மெண்ட்டாக நினச்சி ஸ்ட்ரிக்டாக எவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த RC வேலிடேஷன் அவங்களால கேன்சல் பண்ண முடியும் சொல்லிட்டாங்களா. இந்த எவேஷன் அப்படின்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே இன்றைக்கி நம்ம இந்த டீசல் கார் இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் வந்து உங்களுக்கு இந்த பாலிசி வந்துருச்சுன்னு வைங்க, ரீசேல் வேல்யூ யோசிச்சு பாருங்க, ரீசேல் வேல்யூ சுத்தமாக இருக்குது. அப்போது இதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, அது ஒரு குழப்பம் இருக்குல்ல. சென்னையில் வந்து வர வாய்ப்பு வந்து 2027 சொல்லியிருக்காங்க. 27 தாண்டி 27 தாண்டி ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற காரையில் இது பண்ணணும். எக்ஸாக்ட்லி, இதே நாம் சொல்லலாம். இது என்னன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸுங்க. 10 இயர்ஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ். அடுத்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 இயர்ஸ் ஃபேஸ் வந்துருச்சுனாவே டீசலை உள்ளே விட மாட்டாங்க. டீசல் BS6 ஸ்டேஜ் 2 இருக்கலாம், இல்லை BS7 நாளைக்கு வந்ததுனாலும். இன்னொன்று BS7 டீசல் கொண்டு வரது ரொம்ப டஃபஸ்ட் ஜாப்ங்க, அஃபோர்டபுளாக கொண்டு வரவே முடியாது. ஆல்ரெடி BS6 ஸ்டேஜ் 2 மேனுஃபேக்சரர்ஸ் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க அந்த டீசலை வச்சுட்டு. ஸோ அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு கொஷின் நம்மளாக தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அந்த ஆஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா VVMP அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க, அதுபடி ஸ்கிராப்பேஜ் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் அந்த காருக்கு EV அல்லது CNG ரெட்ரோஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ரூவல் கிடைக்கும். சப்போஸ் உங்கள் வாகனம் வந்து RCல இன்னும் வேலிடிட்டி இருக்குது, பட் பேன் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ டீசல் காருக்கு பண்ண முடியாது. டீசல் காருக்கு CNG ஃபிட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது வந்து பெட்ரோலாக மாற்ற முடியும். இப்போ பஸ்ஸஸுக்குலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பஸ்ஸஸுக்கு டீசல் இன்ஜின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பெட்ரோலோட கம்பஷன் டைப்பில் மாற்றி தான் CNG பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் எப்படின்னா நடுராத்திரிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கேள்வியெல்லாம். ரீசேல் வேல்யூ 1000 பிரச்சனை வண்டியில், இதில் இதையும் மாற்றி. ஸோ RCங்கிறது லீகல் ப்ரூஃப் மட்டும்தான். பட் பாலிசி டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் மாற்றினாங்க அப்படின்னா அங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிப்பா, இந்த க்ரூட் ஆயில் வருதில்ல, இந்த க்ரூட் ஆயில் என்ன தான் கதை? க்ரூட் ஆயில் நான் வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுங்கிறது 159 லிட்டருங்க. அப்போது இதில் என்னென்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பிரிட்டப் நடக்குது, பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பார்க்க முடியும். டீசல் வந்து 30 to 40%. ஓகேங்களா, இது வந்து ட்ரக்கு, பஸ்ஸஸ், ஜென்செட்ஸ்க்கு போகுது.
பெட்ரோல் 20 to 25%. இது கார்ஸ் பைக்ஸ்க்கு போகுது. ஜெட் ஃபியூவல் ஒயிட் பெட்ரோல் மாதிரி ஏர்கிராஃப்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க, அது வந்து 8 to 10% எடுக்கிறாங்க. 3 to 5% எல்பிஜி, நாப்தா வந்து 5 to 10%. இது வந்து பிளாஸ்டிக்ஸ், ஃபெர்டிலைசர், ஃபீட் ஸ்டாக்ஸில் பயன்படுத்துகிறாங்க. ஃபியூவல் ஆயில், பிட்மேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க, அது வந்து 5 to 8% எடுக்கப்படுது. லூப்ரிகன்ஸ், வேக்சஸ் இதெல்லாம் வந்து 1 to 2%. அது வந்து என்ஜின்ஸ் அண்ட் மெஷினரிஸ்க்கு பயன்படுது. ரிஃபைனரி கேஸஸ் அண்ட் மற்ற லாசஸ்ன்னு பார்க்கும்போது 2 to 4% ஆஃப் இன்டர்னல். இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இஃப் டீசல் டிமாண்ட் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட 30 to 40% என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ், எல்பிஜி, ஏவியேஷன் ஃபியூலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த டீசலோட 30 to 40% இங்கே கொண்டு வர மாட்டாங்க. அப்போ இந்த க்ரூட் ஆயில்ங்கிறது வேஸ்ட்டெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு வீடியோவில் பேசியிருந்தப்போ மிஸ்டர் வேலுசாமி சார் சொல்லியிருந்தார், பெட்ரோல் டீசல் அப்படின்றப்போ வாட் இஃப் டீசலை பேன் பண்ணால் அந்த க்ரூட் ஆயில் என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் கொட்டிடுவீங்களா? அவர் கேட்குற கேள்வி கோபம், அவரோட கோபமும் கரெக்டு தான். பட் கவர்மெண்ட் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் இது. சப்போஸ் அந்த 30 to 40% இருந்துச்சுன்னா நாங்கள் அதை பண்ணிடுவோம். இன்னொன்று, டீசல்ஸோட எக்ஸ்போர்ட் பற்றியும் நாங்கள் பிளானில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரூட் வேஸ்ட் ஆகாது, நாங்கள் அதை வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, க்ரூட் ஆயிலை நீங்கள் இன்னொரு பக்கம் இருந்து வாங்கி திருப்பி டீசல் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல என்ன கதைன்னு எனக்கு புரியல. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுங்களா, அந்த ஈவி காரை வாங்கிட்டு அந்த ஈவி காரை சார்ஜ் பண்ணுறதுக்கு டீசல் ஜென்ரேட்டர் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இது என்னது என்ன சொல்றதுன்னு தெரியல. இது பருத்தி குடோன்லேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரக்ஸில் வந்து அதிக பயன்பாடு இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா? அதுக்கு இப்போ டெல்லி வந்து ஆல்ரெடி வந்து 3100 சிஎன்ஜி பஸ்ஸஸ் வந்து டெல்லியில் ரன் ஆகுது. 1250 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நியூ பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2024க்கு அப்புறம் இந்த கரண்ட் 2025ல் புது பஸ்ஸஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஆர் சிஎன்ஜியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி எவேஷனுங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரக்ஸ் வந்து ஆல்ரெடி 40 to 50% ஆஃப் டீசல் பயன்படுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே லிக்ஃபைட் நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்க, எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மாற்றிக்கொண்டு வராங்க. சிஎன்ஜி கிடையாது, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த சிஎன்ஜி கேஸ் இருக்குல்லங்க, அதை வந்து -162 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூல் பண்ணி லிக்விஃபை பண்ணி அதை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் ஸ்டோரேஜ் வந்து பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றது. அதுதான் கமர்ஷியல் வாகனங்களுக்கும் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் பயன்படுத்த போகிறாங்க, டீசலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அடுத்து இவங்களோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, 50,000+ எல்என்ஜி ட்ரக்ஸை இந்தியன் ரோட்ஸுக்கு கொண்டு வரணும். 49+ எல்என்ஜி காரிடார்ஸ், அதாவது வந்து நேஷனல் ஹைவேஸ் அக்ராஸ் வந்து 49 எல்என்ஜி காரிடார்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் சீரியஸ் ஆன் சம்திங் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். சிஎன்ஜியும் எல்என்ஜியும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா எல்என்ஜி வந்து எல்லாத்துக்குமே புதுசு இல்லைங்க. ஆமாம். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஹை ப்ரெஷர் நேச்சுரல் கேஸ் தான், உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் தான். அது கிட்டத்தட்ட 200 to 250 பார் ப்ரெஷரில் ஒர்க் ஆகுது. எல்பிஜி வந்து வெறும் 5 to 7 பார் ப்ரெஷர். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 200 to 250 பார் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் லெவல் அப்படின்றது ஜாஸ்தி. அதனால தான் சிஎன்ஜியோட சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டாக வரும். கார்ஸ், ஆட்டோ, சிட்டி பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எல்என்ஜி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் -162 டிகிரி செல்சியஸில் அந்த எல்என்ஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூல் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. விச்சின்ட்டு நமக்கு எவ்வளோ வருதுன்னா 600 மடங்கு வந்து சைஸ் வந்து ஸ்ரிங்க் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ்லாம் நம்ம சிஎன்ஜி மாதிரி ஒரு 15 டேங்கை மாட்டிட்டுலாம் ஓட்ட முடியாது, கரெக்ட் இல்லைங்களா? அதனால வந்து இப்படி ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஸ்பேஸ் அவ்வளோ சேவ் ஆகுது, 600 மடங்கு குறையுது. கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரக்கு, ஷிப்பு, பவர் ஸ்டேஷன்ஸில் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. அப்புறம் அந்த ஃப்ரீட்ஸ்லாம் இருக்குங்க, லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்குங்க, ஹெவி டியூட்டி லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே இதுதான் வரப்போகுது. இப்போ வர ட்ரக்ல தான் இருக்கா? ஆமாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம அதானி பார்க்குறோம்ல, இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சில இடத்துல. அப்புறம் இது வந்து 2 வீலர்ஸ்க்கும் பொருந்துங்க, அதை நம்ம மெயினாக சொல்லணும். 4 வீலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, 2 வீலர்ஸ்க்கும் இது பொருந்தும். 15 வருடம் RX100 யூசர்களே பிடிக்காத வரைக்கும் இது எல்லாமே வந்து பிடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னுமே நம்ம வந்து RX100 பயன்படுத்தி தான் இருக்கு, 2 ஸ்ட்ரோக்லாம் இதுதான் செய்யுது. அது வந்து நம்மளோட திறமை தான். என்னன்னா இந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இது வந்து நான் போற்றி புகழ விரும்பல, பட் இது நடக்குது, அதுக்கு தெளிவாக நம்ம உண்மையான முறையில் நடக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னங்கிறது நமக்கு தெரியல. பட்
கவர்மெண்ட் வந்து ஒரு எல்லாமே பாலிடிக்ஸ் ரீதியமா பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ அவங்களும் மக்கள் தான், அவங்களும் ஆமா. இங்க தான் வாழ்றாங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். கன்க்ளூஷன் என்னன்னா, இனி நீங்க வந்து ஒரு கார் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசல் கார் வாங்குறீங்க அப்படின்னா, அத நான் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துல விக்கிற எண்ணத்துல வாங்காதீங்க. வச்சுக்கிற எண்ணத்துல வாங்குங்க. வச்சு கடைசியில வந்து நான் ஸ்கிராப்பேஜ் பாலிசி வரைக்கும் ஒரு 10 வருஷம் நான் வச்சிருப்பேன். ஸ்கிராப்பேஜ் பாலிசி வரைக்கும் வச்சுட்டு நான் குடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் விக்கிற நிலைமையில வந்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்துல இதெல்லாம் வந்துரும். டீசலோட கடைசி எரான்னு சொல்லிக்கலாம். ஆமா. இது ஆக்சுவலா இதுதான் நம்ம வந்து ஒரு நம்ம எரா தான். நம்ம குழந்தைகள் அடுத்தெல்லாம் வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல்லாம் பயன்படுத்துவாங்களான்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி இதை நீங்கள் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 வீலர்ஸ் வந்து சிஎன்ஜிக்கு மாறுறாங்க, ஈவிக்கு மாறுறாங்க. 2 வீலர்ஸோட நிலைமை என்னன்னா மேக்ஸிமம் ஈவிக்கு தான் புஷ் பண்ணுவாங்க. சிஎன்ஜிஸ் அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த பஜாஜில் ஃப்ரீடம் கொண்டு வந்தாங்க, அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பயம் இன்னொரு மக்களுக்கு சிலிண்டர் மேலே உட்காந்துட்டு போகிறதா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இந்த சிஎன்ஜி பற்றி சிஎன்ஜி வந்து வச்சுருந்தா சிஎன்ஜி சிலிண்டர் வெடிச்சிருமா அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து சிஎன்ஜி போட்டிருந்தா என்ஜின் வீணாக போயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் சிஎன்ஜி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சிஎன்ஜியோட ஃபியூச்சர் என்ன, இந்த மாதிரி சிஎன்ஜி பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடையை ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோவை பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சிஎன்ஜி கார் வாங்க போகிறீங்க, இல்லை சிஎன்ஜி வாங்குறீங்கன்னா ஒரு ஐடியா பெட்டராக அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஒரு ரோட் மேப் கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 2020 இப்போ இந்த 10 வருஷம் 15 ஆல்ரெடி வந்து டீசல் பேன் அப்படின்றது இருந்துச்சு டெல்லியில், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அடுத்தடுத்து கொண்டு வரீங்க அப்படின்றப்போ ஒரு ரோட் மேப் கொடுங்களேன். 2027 நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் டீசல் பேன்ங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2030 கம்ப்ளீட் எவேஷன் இந்த சிட்டிஸில் நடக்கும் அப்படின்ட்டா வாங்குற நான் கொஞ்சம் சேஃபாக வண்டி வாங்கணும்ல, வாங்கிக்கோம்ல. இப்போ வாங்குற டீசல் காரங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்க உங்க கதிலாம். பிராண்ட்ஸும் ஒரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும்ல. நீ ஆல் ஆஃப் சடனாக வந்து திடீர்னு வந்து 10 வருஷம் அப்படின்னா இன்னைக்கு யூஸ்டு கார் மார்க்கெட் குமியும் பாருங்க டெல்லி கார். அதுதான் நீங்கள் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த யூஸ்டு பெட்ரோல் அண்ட் டீசல் கேஸ் குமியும் நீ நமக்கு இங்கே. அடுத்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆட்சி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இந்த பீரியட்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் அவங்க போட்டது இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை அவங்க கேன்சல் பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. பொலிட்டிக்கல் இஷ்யூனால எண்ட் ஆஃப் தி டே பாதிக்கப்படுறது நாம தான், காமன் மேன் தான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். 4 வருஷத்துல ஆட்சி மாறி இருந்துச்சுன்னா இந்த திட்டமே கேன்சல் ஆனாலும் ஆகும், அது நம்ம சொல்ல முடியாது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து ஸ்கிராப்பேஜில் கொடுக்குற இன்சென்டிவ் வந்து காமன் மேனுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு டீசல் காரை நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்து எனக்கு 1 லட்ச ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறது எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் இருக்கும். அது வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. வருத்தமாக இருக்கிறது ஐயா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம கார் வேற ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்பயே ஃபோன் போட்டு விற்க சொல்லணும் வேலை. இன்னொன்று நல்லா நோட் பண்ணீங்களா, இதெல்லாம் இன்டெரக்டாக எங்கே தெரிய வருதுன்னா, நம்ம பல பாட்காஸ்ட்ல நம்ம பேசியிருக்கோம். ஹைபிரிட் தான் ஈவி வர்றதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்னப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஹைபிரிட்டோட டாக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி ஹைபிரிட்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா பிராண்டும் ஹைபிரிட்ல வந்துட்டாங்க. ஹிண்டை கிரெட்டா ஹைபிரிட் வருது, ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் ஹைபிரிட் வராங்க, மகேந்திரா ஹைபிரிட்டுக்கு வராங்க. எல்லா பிராண்டுமே டாட்டாவை தவிர மீதி இருக்கிற எல்லா பிராண்ட்ஸுமே, ஈவன் நெஸ்ஸான் அண்ட் ரெனோ ஹைபிரிட்டுக்கு வராங்க. ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் பிளான்ல போறாங்க. மாருதி ஆல்ரெடி, டொயோட்டா ஆல்ரெடி இருக்காங்க. எல்லாருமே ஹைபிரிட்டுக்குள்ள வராங்க. ஏன் வராங்க? டீசலோட ஃபேஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எவேட் ஆகுது. அப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை ஹைபிரிட் வச்சு தான் ஃபில் பண்ண முடியும். ஈவி வச்சு நீங்க ஃபில் பண்ண முடியாது. இன்னைக்கு நாமளே ப்ராக்டிக்கலாக ஈவி வச்சிருக்கோம். அந்த ஈவியை நம்ம எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போக முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. என்னதான் வந்து இன்ஃப்ராலாம் டெவலப் ஆயிருந்தாலும் ஸ்டில் இட் நீட்ஸுங்க, இன்னும் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கான ஒரு 3 to 4 இயர்ஸ் டைம் வேணும். அந்த 3 to 4 இயர்ஸ் கேப்பை இந்த ஹைபிரிட்ஸ் தான் ஃபில் பண்ண போகுது. ஏன்னா அதனால தான் ஹிண்டை கிரெட்டா ஹைபிரிட்டு, ஹிண்டையில் இன்னொரு ஹைபிரிட் வெர்ஷன் கொண்டு வராங்க, அல்கசார் பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. கியால ஹைபிரிட் வருது, செல்டாஸ்ல ஹைபிரிட் வருது, ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் அவங்களதுல ஹைபிரிட் கொண்டு வராங்க, நிசான் அண்ட் ரெனால்ட் ஹைபிரிட் கொண்டு வராங்க, ஃபார்ச்சுனர்ல மைல்டு ஹைபிரிட், ஃபார்ச்சுனர்ல வேற மைல்டு ஹைபிரிட் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இந்த ஹைபிரிட்ன்ற விஷயம் எங்க ப்ளே ஆகும்னா அந்த ஸ்கிராப்பேஜ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது பாத்தீங்களா. ஆனா இத தான் வந்து டொயோட்டாக்காரன் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஹைபிரிட் தான் ஃபியூச்சர், எலக்ட்ரிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். நீங்க எமிஷன் வச்சு பாக்குறீங்க, இது வந்து டெயில் பைப் எமிஷன்ல எலக்ட்ரிக் ஈவி 0ங்கிறோம். ஆனால் நீங்கள் நான் ரினியூவல் சோர்சஸில் சார்ஜ் பண்ணுறப்பவும் சரி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேட்டரியோட ப்ரொடக்ஷனையும் சரி, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ இட் மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துடுது. அப்போது ஹைபிரிட்ஸ் மேக் சென்ஸ் தானுங்க. கரெக்டு தான். ரேஞ்ச் அன்சைட்டி இருக்காது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பங்க்கில் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவி வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கனாலும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே இந்தியா போயிடும். அப்போ 600 to 700 கிலோமீட்டர் ரியல் டைமில் கிடைக்கிற மாதிரி ஈவி இருக்கும். அப்போ வாங்கினீங்கன்னா 100% பெனிஃபிட்டு. இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா மேபி வந்து சூப்பர் கார் தான். BS6 XV9லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த BS6 XV9 ப்ரைஸ்லேயே இன்னும் ரேஞ்சோட இன்னும் ஃபீச்சர்ஸோட வரும். மகேந்திராவே கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, 2022ல எடுத்த நெக்ஸான் வந்து 15 lakhsக்கு எடுத்த நெக்ஸான் 250 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் கொடுக்குது. நம்ம வீட்ல மேல வச்சிருக்கிற இன்னைக்கு அதே 15 lakhsக்கு நீங்க எவ்வளவு 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் கொடுக்குற கார் கிடைக்குது. அதே நெக்ஸான் இன்னைக்கு 15 லட்சத்துக்கு கிடைக்குதுங்களே. 15 லட்சம் 16 லட்சத்துக்கு கிடைக்குது. இதுக்கு அவர் எடுத்ததுல வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சன்ரூஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுல எல்லாமே இன்னைக்கு வந்து அதே ரேட்டு, அதிக ஃபீச்சர்ஸ், அதிக ரேஞ்ச். இப்போ XV9 வந்ததுக்கு அப்புறம் டாடா ஹரியரோட பிரைசிங் பாத்தீங்களா? அதுதான் ஆன் ரோடே 29.8 lakhs குவாட் வீல் டிரைவர் கொடுக்குறாங்க. அப்ப இன்னும் 2 வருஷத்துல இன்னும் அக்ரெசிவா அடிப்பாங்க. நீ மகேந்திரா சும்மா இருப்பாங்களா? அடுத்து அவங்க அந்த 700 கொண்டு வரது ஹேரியருக்கு பெட் பண்ணி பிரைசிங் வைப்பாங்க. ஆமா. ஸோ இது போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2 வருஷத்தை மட்டும் ப்ரீத்திங் பீரியடாக வச்சுக்கோங்க. 2 வருஷத்தில் ஹைபிரிட்ஸ் ப்ராப்பராக வந்துடும், EVs ப்ராப்பராக வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக இப்போ ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. பட் ஒரு 15 லட்சம் to 20 லட்சம் கிட்ட போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு வருஷம் கிட்ட வெயிட் பண்ணீங்கன்னா பெட்டரான கார்ஸை எடுத்துக்கலாம். டவுன் த லைன் 10 வருஷம் நீங்கள் கவலையெல்லாம் ஓட்டுற மாதிரி. கரெக்ட். அதில் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், இப்படியே வெயிட் பண்ணிட்டு போனால் வெயிட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த 2 வருஷங்கிறது ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகுது. அப்போது இப்போ நான் ஒரு காரை வாங்கிட்டேன்னா 2 வருஷத்தில் நம்ம கம்ப்ளீட்லி அவுடேட்டடான ஒரு மாடல் வச்சுருப்போம். ஆமாம். நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா ஒரு மன திருப்தி இருக்கும். நாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டோம், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இன்றைக்கி வாங்குற 2 வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மொபைல் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு கார் மார்க்கெட். இன்னைக்கு ஒரு மாடல் வாங்குறோம், அதே மாடல் நாளைக்கு அந்த கம்பெனிக்காரனே இன்னும் லேட்டஸ்ட் அப்கிரேட் பண்ணி அதே பிரைஸுக்கு விடுறான். ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் விஷயம். ஹோப்ஃபுல்லி இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனில் பெட்டரான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அடுத்து எதை பற்றின பாட்காஸ்ட் வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சேர்ச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.